காலம் மயமற்றாமத்தை கொண்டிருக்கின்ற தேவ சன்னியிலே ஜெபிக்க தகுதியற்றவர்களாக அளவில்லாத நம்பிக்கொண்டு தேவரை நடனமாக தேவாரமாக இந்த 51 மணி ஜபத்திற்காக இருக்கிறோம். இந்த ஜபத்தை மக்கள் செய்து பயணங்களை தேவரை உதவித்தாரும் விசுவாச பிரமாணம் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மதுபெயர் தூயதென போற்ற பிறகு எமது ஆட்சி வருக. திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே இவர்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றினுடைய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே இவர்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றினுடைய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே இவர்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றினுடைய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. எங்கள் பாவங்களை மன்னியும், நரநெருப்பென்று எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமா மதிரக்காம் யார் யாருக்கு தேவையோ அவர்களையும் மாற்ற பாதையில் தெரிவித்தரலாம். ஒன்றாவது இயேசுநாள் சாமி புராணத்தில் இரத்த வேர்வை வேர்த்ததை தியானிப்போமாக. எங்கள் அந்நிய உணவை எங்களுக்கு அளித்தரலாம். எங்களது மிசர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனையுள்ள விடாது, தீமை நெற்றி தரலாம். ஆமென். மரியேறுவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தொடக்கத்திலிருந்தே போல இப்பொழுதும் எப்பொழுதுமே இருப்பதாக ஆமென். ஓயன் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகங்களை காப்பாற்றும், எங்கள் ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களையும் மாற்ற பாதையில் திருப்பி தரலாம். இரண்டாவது இயேசுநாதமை கற்றோனில் கற்றோண்டு அடிபட்டதை தியானிப்போமாக. எங்களை உணவை எங்களுக்கு இன்றி தரலாம். எங்களை திண்மை சர்வலை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனைகளை விடாதே, தீமையை நெற்றி தரலாம். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தொடக்கத்திலிருந்தே போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக ஆமென். ஓயன் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்தில் எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் உதவிராக்காம் யார் யாருக்கு தேவையோ அவர்களையும் மாற்ற பாதையில் தெரிவித்துள்ளார். மூன்றாவது இயேசுநாதன் முன்மடி சூட்டப்பட்டதை தியானிப்போமாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமை என்ற எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்னுடைய இருப்பதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், கருணை இருப்பினும் எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களையும் மாற்ற பாதையில் தெரிவிக்கலாம். நான்காவது யேசுராசாமி சிலுவையை சுமந்து கொண்டு போனதை தியானிப்போமாக. எங்களை நீருணவை எங்களுக்கு அழைத்தரலாம், எங்கள் தின்மை சோர்வுகளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம், எங்களை சோதனைகளை விடாது தீமை ரட்சி தரலாம். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுதும் என்ன நிரப்பதாக. ஆமென். என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பினின்று எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் சேசமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களையும் மாற்ற பாதையில் திருப்பித்தரலாம். ஐந்தாவது இயேசு சிலுவையில் அறையப்பட்டதையும் மரித்ததையும் தியானிப்போமாக. எங்கள் அணியவனாவை எங்களுக்கு நிலை தரலாம், எங்களுக்கு திண்மை சோர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம், எங்களை சோதனைகளை விடாது தீமை ரட்சி தரலாம். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்திலிருந்த போல இப்பொழுதும் என்ன இருப்பதாக. ஆமென். என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பினின்று எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் சேசமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களையும் மோட்ச பாதையில் திருப்பித்தரலாம். அதிசோதரான சிட்ட மிக்கேலே, தேவரான சிட்ட கபிரியலே, ரபேலே, அப்போஸ்தலர்களான சிட்ட ராயப்புரே, சின்னப்புரே, அருளப்புரே, சந்தியாகப்புரே, தோமையாரே, புனித செவேரியாரே, புனித அருளானந்தரே, புனித வீரம்மா முனிவரே, புனித அல்பான்ஸ் அம்மாவே, புனித அன்னை தெரசாவே, புனித தேவ சகாயமே, புனித மரியம் தரிசியே, புனித அந்தோணியாரே, புனித செபஸ்தியாரே, புனித குழந்தை தெரசம்மாளே, எல்லா புனிதர்களே, நாங்கள் வேண்டிக் கொண்ட எங்கள் குடும்பங்களிலே புனித மோட்சத்தில் இருக்கின்ற எல்லா மோட்சவாசிகளே, நாங்கள் வேண்டிக் கொண்ட 53 மணி ஜெபத்தையும் உங்கள் தோத்திரங்களோடு ஒன்றாக்கூடிய தேவன் திருப்பாத்திலே பாத காணிக்க வைத்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இன்னல்கள், இடைஞ்சல்கள், வேதனைகள், வருத்தங்கள், நோய் நோக்காடுகள், இயலாமைகள் எல்லாமே எத்தனை நீங்கள் பெற்று நாங்கள் வளமோடு நலமோடு வாழ தேவையான வரம் பெற்று தருமாறு அன்னை மரியாவிடம் எங்களுக்காக மன்றாடுங்கள். அருள் பெற்ற மரியை வாழ்க, ஆண்டவருடனே பிறனுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றுங்களையாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்களை
ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டறலாம். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டறலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சுரேஸ்வரா, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுனாகிய சுரேஸ்வரா, பரிசுத்த ஆவியாகிய சுரேஸ்வரா, பரிசுத்த தம திருத்துவமா இருக்கிற ஏக சுரேஸ்வரா, அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய சிஷ்ட மாதாவே, கன்னியருடைய உத்தம சிஷ்ட கன்னிகையே, கிறிஸ்துவனுடைய மாதாவே, தேவ வரப்பிரசாத்தின் மாதாவே, மகாபரிசுத்த மாதாவே, அத்தியந்த விரத்தியாக இருக்கிற மாதாவே, பழுதற்ற கன்னியாக இருக்கிற மாதாவே, கன்னி சுத்தம் கெடாத மாதாவே, மகா அன்புக்கு பாத்திரமாக இருக்கிற மாதாவே, ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, நல்ல ஆலோசனை மாதாவே, சிறுசியருடைய மாதாவே, ரச்சவருடைய மாதாவே, மகாபுத்தடைத்தான கன்னிகையே, மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே, பிரகாசமா சுத்திக்கப்பட யோக்கியமாக இருக்கிற கன்னிகையே, சக்தியுடையவளாக இருக்கிற கன்னிகையே, தயவில்லா கன்னிகையே, சுவாசியாக இருக்கிற கன்னிகையே, தர்மத்தினுடைய கண்ணாடியே, ஞானத்துக்கு இருப்பிடமே, எங்கள் சந்தோஷத்தினுடைய காரணமே, ஞான பாத்திரமே, மகிமைக்குரிய பாத்திரமே, அத்தியந்த பக்தியுடைத்தான பாத்திரமே, தேவ ரகசியத்தை கொண்டிருக்கிற ரோஜா என்கிற புஷ்பமே, தாவீது ராஜானுடைய ஒப்பரிகையே, தந்த மயமா இருக்கிற ஒப்பரிகையே, சொர்ண மயமா இருக்கிற ஆலயமே, வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே, பரலோகத்தினுடைய வாசலே, குடியற்காலத்தின் நட்சத்திரமே, வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, கஷ்டப்படுகிறவர்களுக்கு தேற்றறவே, கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, சமணர்களுடைய ராக்கினியே, பிதாக்களுடைய ராக்கினியே, தீர்க்க தரிசிகளுடைய ராக்கினியே, அப்போஸ்தலர்களுடைய ராக்கினியே, வேத சாட்சிகளுடைய ராக்கினியே, துதியர்களுடைய ராக்கினியே, கன்னியர்களுடைய ராக்கினியே, சகல அச்சிஷ்டர்களுடைய ராக்கினியே, பரலோகத்துக்கு ஆரம்பமான ராக்கினியே, ஜென்ம பாவங்கள் அற்பவித்த ராக்கினியே, திருச்சவமாலையின் ராக்கினியே, சமாதானத்தின் ராக்கினியே, எங்கள் இந்திய தேசத்தின் ராக்கினியே, உலகத்தின் பாவங்களை போக்க பெறவின் திருச்செம்மர் பிராகிய சேசுவே, உலகத்தின் பாவங்களை போக்க பெறவின் திருச்செம்மர் பிராகிய சேசுவே, உலகத்தின் பாவங்களை போக்க பெறவின் திருச்செம்மர் பிராகிய சேசுவே, சிஷ்ட மாதாவே இதனுடைய சரணமாக இருந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறப்ப நீர் பாராமுகமாகிறாதையும் ஆசிர்வதிக்கப்பட்டவளும் மோட்சவுடையலும் மார்க்க நித்திய கன்னிகையும் சகல ஆபத்துகள் என்று எங்களை தற்காத்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய துரோக தத்துவங்களுக்கு நாங்கள் பாத்திரங்களாக இருக்கத்தக்கதாக ஜெயிப்போமாக. சுரேஸ்வரா சாமி உதவி கணித மிகவும் இரக்கமுள்ளதாய் இதோமது அடைக்கலமாக கூடி வந்தோம். உடைய வாரசாயங்களை இறந்து உடைய மன்றாட்டுகளை கேட்டவருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில் நினைத்தரலாம். கன்னியருடைய ராக்கினியான கன்னியை தேவுள்ளதாய் இப்பேற்பட்ட நம்பிக்கையால் ஏற்பட்டு உடைய சிறப்பாதம் மண்டி வருகிறோம். பெருமோச்சிருந்த அல்லது பாவி ஆகிய நாங்கள் மதையாளத்தை காத்துக்கொண்டு சமூகத்தில் நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாய் எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தரலாம் தாய். ஆமென். ஜென்ம போல அற்புத மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே
இதோ உமது அடைக்கலமாக வந்தோம். எங்கள் பேரில் இறக்கமார்ந்து எங்களுக்காக உமது மரணம் மண்டாடி எங்கள் குடும்பங்களிலே ஒற்றுமை, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியும் எங்கள் அனைவருக்கும் நற்சுகத்தை நேடி ஆயிலையும் எங்களது பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் மாப்பிள்ளைகளையும் மருமகள்களையும் நிறைவாக ஆசிரியத்து காத்து வழி நடத்தும்படியாக முத மகனிடம் அன்றாடம் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உடனே இவர்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய எதிர்வாயிற்றுங்களையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. என்பா பாலார் பெற்ற மரியாயை பாவிகளுக்கு அடைக்கலமே தாமது அடைக்கலமாக வந்தோம். எங்கள் பேரில் இறக்கமார்ந்து எங்களுக்காக முதற்குமாரணம் கொண்டாடி எங்களுடைய பங்கில் உள்ள குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் நம்முடைய பங்கு தந்தையில் நல்ல உடல் நலத்திற்காகவும் இந்த ஆலயத்தினுடைய பேருபகாரிகள் நன்கொடையாளர்களுக்கும் முன்னேற்றத்திற்காகவும் இந்த ஆலயத்திலே பணியாற்றுகின்ற ஒருடைய குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் முத மகனிடம் அன்றாடும் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவாயிற்றுங்களையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. என்மப்பால் மரியாயை பாவிகளுக்கு அடைக்கலமே தமது அடைக்கலமாக வந்தோம். எங்கள் பேரில் இறக்கமார்ந்து எங்களுக்காக மதுரை குமாரனம் மன்றாடி எங்கள் குடும்பங்களிலே மரணமடைந்த உத்திரிய ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அனைவரும் ராஜ்யம் சேரத்தக்கதாகும். இன்னும் யாரனையாத ஆன்மாக்களையும் மாசில்லா குழந்தைகளையும் ஆண்டவர் தம்ம திருமுகவழியில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக முது மகனிடம் அன்றாடம் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவருடன் இவர்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்களையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தேவரபிரசாத்தின் தாயத்துக்குரிய மாதா வச்சிட்ட மரியாயை எங்கள் மாற்றான மரண வேளையில் நம்முடைய திருக்குமாரனை வேண்டி எங்களை காக்கவும் ஆளவும் கை கொண்டு நடத்த வேண்டும் என்று நம்முடைய திருப்பாதம் மத்தி செய்து மன்றாடுகிறோம். ஆமேன். நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றோர் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. நம்முடைய வாழ்விலே நாம் மிக கவனமாக விழிப்புணர்வோடு இருந்து அன்றாடம் நம்முடைய பணிகளை செய்கின்ற போது நாம் கடவுளுடைய ஆசையை நிரம்ப பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்வில் இறைவன் விரும்புகின்ற இந்த பணிகளை, நம்முடைய அந்த அன்றாட பணிகளை நாம் கவனமோடு விழிப்போடு செய்கின்றோமா என்பதை உணர்ந்து அதற்கான அருளை இந்த பலியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியானது வாழ்நாள் சந்தா உறுப்பினர் பெரியமிளகுபாறை அப்சலோம் ஆனந்த் அருள் ஜோதி தங்களுடைய திருமண நாளிலே இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக கிராப்பட்டி லூர்துராஜ் செபாஸ்டின் மேரி இவர்கள் இன்று தங்களுடைய திருமண நாளிலே இறைவன் தங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக கேகே நகர் ஜேம்ஸ் அவர்களுடைய தந்தை ஆர்எஸ் ரோஜ் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ராயப்பன்பட்டி ஆண்டனி ராஜா ஜெஸ்ஸி இவர்களுடைய மகன் ஜெரின் இறந்த 2ஆம் ஆண்டு நினைவு நாளில்
அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் அனைவரை சகோதர சகோதரிகளிடம் எனக்காக எல்லாம் இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போது உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்கு உரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஒருவரின் குற்றம் அனைவருக்கும் தண்டனை தீர்ப்பானது போல ஒருவருடைய ஏற்புடைய செயல் விடுதலை தீர்ப்பானது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தை 12, அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 17 முதல் 19 முடிய, 20 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து எனும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என எண்ணம் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலைவாழ்வு பெற வழிவகுக்கின்றது. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
பதிலுரை பாடல் பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறந்திருக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகிறேன். பல்லவி. என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது, என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். கூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களிகூரட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 35 முதல் 38 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாய் இருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் புனித பிரான்சிஸ் அசிசியார் தன் உடன் சகோதரரோடு தோட்டத்தில் மாலை வேளையில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த சகோதரர் புனித பிரான்சிஸ் அசிசியாரிடம், சூரியன் மறைவதற்கு முன்பாக நீங்கள் இறக்கப் போகிறீர்கள் என உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என கேட்கின்றார். அப்போது புனித பிரான்சிஸ் அசிசியார், நான் என்னுடைய தோட்ட வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன் என்று சொல்கின்றார். பிறகு அந்த சகோதரர், ஒருவேளை சூரியன் மறைவிற்கு பிறகு நீங்கள் இறக்கப் போகிறீர்கள் என தெரிந்தால் அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் என கேட்கின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியார் அவரிடம், அப்போதும் என்னுடைய தோட்ட வேலையை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன். நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என ஏற்கனவே நினைத்து திட்டமிட்டு நான் செய்கின்றேனோ அதே பணியை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன். எனில் என் கடவுளை சந்திக்க எப்போதும் நான் தயாராக இருக்கின்றேன். எனவே எனக்கு கொடுக்கப்பட்ட அன்றாட பணிகளை நான் செய்வதிலே மிக கவனமாக இருப்பேன் என்று அவர் சொன்னாராம். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதை தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் என ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சொல்லுகின்றார்.
நமக்கு கொடுக்கப்பட்ட அன்றாட பணிகளை செய்வதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் ஏற்கனவே எப்படி இருக்க வேண்டும் என ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பு பணிகளை நாம் செய்கின்றவராக, அவர் விட்டு சென்ற அந்த பணிகளை செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான். எனவே அதை நாம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கின்ற பொழுது அந்த பணியை நாம் மிக சிறப்பாக செய்கின்றோம். எனவே நம் ஒவ்வொருவருக்குமே கடவுளுடைய திருவுளம் அல்லது அவருடைய அந்த நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அந்த நற்செயல், நாம் என்ன செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கின்ற ஒரு நற்செயல் நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்று. எனவே அதை நாம் செய்கின்ற பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக, கடவுளுடைய ஆசி பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். மாறாக நாம் பிறகு செய்து கொள்ளலாம், அல்லது இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம், அல்லது இதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என சொல்லி நாம் காலம் தாழ்த்தி கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற அல்லது நமது வழியாக இந்த உலகில் செய்ய விரும்புகின்ற சில நற்செயல்களை நாம் செய்யாமல் போனோம் என்றால், அதுதான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கின்ற பணியாளர்கள் அவர்கள் பேறு பெற்றவர்கள். தலைவர் அவர் அந்த இரவினுடைய 2ஆம் காவல் வேளை அல்லது 3ஆம் காவல் வேளை என அந்த ஒரு பழைய நிகழ்வின்படி இரவை 4 நிலையாக, அந்த முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை என அந்த 4 நிலையாக பிரிக்கின்ற அந்த ஒரு நிலையிலே, எனவே அந்த தலைவர் எப்போது எந்த ஒரு இரவில் வந்தாலும், அது 2ஆம் காவலாக இருந்தாலும் 3ஆம் காவலாக இருந்தாலும், அவர் வரும்போது விழித்திருந்து அந்த பணியை செய்கின்ற அந்த பணியாளர்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். தலைவர்கள் பார்வையில் அவர்கள் அந்த ஒரு மகிழ்ச்சிக்கு உரியவர்களாக, அந்த பணியாளருக்கு என்ன தேவையோ அதை தலைவர் செய்பவராக, அது ஒரு பேறு பெற்ற ஆசி பெற்றவராக அந்த பணியாளர் விளங்குகிறார். எனவே அதுபோலதான் நாம் ஒவ்வொருவருமே, கடவுள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார். அந்த அவருடைய இறையாட்சி தோட்டத்திலே நாம் எல்லாம் பணியாளர்களாக இருக்கின்றோம். எனவே நம்மளுடைய கடமைகளை அன்றாடம் நாம் செய்ய வேண்டும் என்பதுதான். எனவே அதற்கு நாம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்ற நம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு ஏற்ப அவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது இந்த பணிகளை சிறப்பாக செய்கின்ற அந்த பேறு பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். அதை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் வழியாக இந்த உலகில் சாவு வந்தது போல, ஆதாம் வழியாக இந்த உலகில் சாவு வந்தது போல, நம் ஆண்டவர் இயேசுவின் வழியாக இந்த உலகில் அருள் நுழைகிறது. எனவே அந்த அருளை வைத்துக்கொண்டு, அந்த அருளை நாம் பயன்படுத்தி கொண்டு கடவுளுக்கு உரிய நல்ல மனிதர்களாக நாம் இருக்க முடியும், வாழ முடியும் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களை, இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட அன்றாட கடமைகளை நாம் ஒவ்வொருவருமே செய்கின்ற பொழுது இந்த சமூகமும் நன்றாக இருக்கும், இன்னும் கடவுள் விரும்புகின்ற வகையில் நம்முடைய வாழ்வும் நன்றாக இருக்கும். எனவே இதை நம்முடைய வாழ்வில் செய்திட அதற்கான அருளை இந்த வழியில் நாம் தொடர்ந்து கேட்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழியில்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: ஆண்டவரை, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அன்பில் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். சிறப்பாக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆனந்த் அருள் ஜோதி குடும்பத்தினர், லூர்தராஜ் செபாஸ்டின் மேரி குடும்பத்தினர், ஜேம்ஸ் குடும்பத்தினர், ஆண்டனி ராஜா ஜெஸ்ஸி குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை ஆசிர்வதித்து இவர்களும் பாதம் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் உடைய இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் செவி சாய்த்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினிலே ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோம். எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் திருவுடலும் திருரத்தம் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமலும் அது பரிவிறக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
தூண்டி எழுப்புவதாக. அதை அருள் எம் மீட்பெருன் மகிழ்ச்சியையும் அமைதியை அகிலமெங்கும் அளிப்பதாக. என் சென்றும் போற்றுவதற்குடன் என் கடவுளாய் உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் உரைத்தாகுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாங்கள் நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.